வணக்கம். நம்ம உடலுக்கு ஒரு வயது இருக்குது, இது உங்களுக்கு தெரியும். நம்ம மனதுக்கும் ஒரு வயது இருக்குது. இந்த முதலாவது உலகப் போர் நடந்தப்போ லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போது அமெரிக்காவில் இருக்கிற மனநல மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, மனிதனையே கொன்னுக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆராய்ச்சி முடிவில் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. என்னென்னா, மனித உடலுக்கு ஒரு வயது இருக்குது, மனதுக்கு ஒரு வயது இருக்குது. இது தனித்தனியாக இருக்குது. இப்போ உங்கள் மனதோட வயதை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லிடுவார். இப்போது இந்த உயிருக்கு ஒரு வயது இருக்குது. இது நம்ம எந்த அளவுக்கு இதை ஆற்றலாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இது நம்ம கையில் இருக்குது. உடலோட வயது அது இயற்கை கையில் இருக்குது. மனதோட வயது நம்ம சேர்த்துக்கிறத பொறுத்து இருக்குது, அதுவும் டைமில் இருக்குது. ஆனால் இந்த உயிரோட வயது நம்ம கையில் இருக்குது. நம்ம இதை ஆற்றலாக வச்சுக்கலாம். இந்த நிமிஷம் நம்ம இதை புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்க முடியும். நீங்கள் 20 வயசுலேயும் முதுமையை வச்சுக்க முடியும், 90 வயசுலேயும் இளமையாக வச்சுக்க முடியும். இதுக்கு தான் நம்ம ஆன்மீகத்தில் பல விதமான சாதனாக்கள் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் எல்லாமே உங்கள் உயிரோட வயதை எப்போவுமே தெம்பாக வச்சுக்கணும், இளமையாக வச்சுக்கணும்.